ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லலான் இருக்கேன். ஒரு பக்தனை மகாபெரிவா ஆந்திரா போய் வர சொன்னார். ரயிலில் அவர் பயணம் செய்யும் பெட்டியில் அவர் பக்கத்தில் ஒரு பிரபல நாஸ்திகன், கடவுள் பக்தி இல்லாதவர். அவனை பார்த்த உடனே இந்த பக்தனுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. அது ஒரு முதல் வகுப்பு கூபே. அவர் 2 பேர் தான் அதில் இருந்தார். இந்த பக்தர் இவர் ஒரு சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் பயந்து நடுங்கி போயிட்டார். தன்னந்தனியாக ஒரு நாஸ்திகன்ட்ட மாட்டின்ட்டோமே, என்ன செஞ்சிருவானோன்னு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிறது அவருக்கு. டிக்கெட் பரிசோதகர் வந்தால் இடத்த மாற்றிட்டு வேறு எங்கேயாவது போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கார். ராத்திரி ஆனால் தூங்க முடியாமல் தவிச்சுன்னு இருக்கார். நாஸ்திக தலைவருக்கு சாஸ்திரிகள் பயப்படுறது புரிஞ்சு போயிடுது. ஐயரே உட்காருங்க, எதுக்காக பயப்படுறீங்க? வேறு பெட்டிக்கு போயிடலான்னு தானே எண்ணம். பயப்படாமல் பேசாமல் தூங்குங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஒன்று தெரியுமா, நாம் போகிற வழியில் ஒரு இடத்துல பெரிய கலாட்டா நடந்துட்டுருக்கு. அதை தாண்டித்தான் நமது வண்டி போகணும். நீர் வேற எங்கேயாவது இடம் மாற்றிட்டு போனால் அடி உதை கல்லடின்னு அகப்பட்டு கொள்வீங்க. இங்கே இருங்க, எனக்காக இந்த பெட்டி அருகில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. பேசாமல் என்னோடு வந்தால் சௌரியமாக ஊர் போய் சேரலாம். பாவம், பார்த்தால் நல்லவராக தெரிகிறது. உங்கள் நன்மைக்குத்தான் சொல்கிறேன் என்று நிலைமையை விளக்கினார் அந்த நாத்திக தலைவர். சாஸ்திரிகளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா இது, மேடையில் ஏறினால் பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் முதலில் பார்ப்பானை அடி என்று சொல்பவர் எனக்கு அடி விழக்கூடாதுன்னு தன்னுடைய பாதுகாப்பில் அழைத்து செல்கிறாரே. அவருக்கு அவர் காதுகளையே நம்ப முடியாமல் திணறி போயிட்டார். ஒருவரை நெருங்கி பழகினால்தான் நம்மால் புரிஞ்சுக்க முடியும். எல்லார்கிட்டேயும் நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டுமே இருக்குது. எவரையும் வெறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதுக்கு மேலே அதிசயம் என்னன்னா, அந்த நாஸ்திகர் பெரியவாளை மிகவும் போற்றிய வண்ணம் பேசிக்கொண்டே வந்தது தான். விடியற்காலை இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தது. நாஸ்திகர் சாஸ்திரிகளை எழுப்பி அவர் பெட்டியை இறக்கி கீழே வைப்பதிலும் உதவி செய்து, பெரியவாளுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2 கை கூப்பி வழி அனுப்பி வைத்தார். இதுதான் பெரியவா மகிமை. அவரும் எல்லார்கிட்டையும் ஒரே விதமான பிரியத்தோடு தானே இருந்தார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவாளுக்கு கூட மகாபெரிவாளை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டா போகிறோம், கடவுள் பக்தி வந்துடும், பெரியவா மேலே பக்தி வந்துடும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது, ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தபோது, கண்ணதாசன் மிகப்பெரிய நாத்திகர், கடவுள் பக்தி இல்லாதவர். ஆனால் அவருடைய நண்பர் சாண்டோ சின்னப்ப தேவர், அவர் மகாபெரிவாளோட தீவிரமான பக்தர். அவர் ஒரு சமயம் காஞ்சிபுரம் பெயர்ந்தபோது பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது இந்த மாதிரி கண்ணதாசனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொன்னபோது பெரியவா ஒரு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அந்த பிரசாதத்தை ஹாஸ்பிட்டலில் கொண்டு கண்ணதாசனோட தலைமாட்டில் வச்சுட்டு பார்த்தா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்த அவர் மறுநாள் டாக்டர்ஸ்லாம் வந்தே ஆச்சரியப்பட்டு போயிட்டா அவர் ரெக்கவர் ஆகி வருது. அப்போ கண்ணதாசன்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி நான் காஞ்சிபுரம் போய் இந்த மாதிரி பிரசாதம் வாங்கி கொண்டு வந்து வச்சேன், அதனால தான் உனக்கு இந்த மாதிரி சரியாயிடுதுன்னு. அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் கண்ணதாசனுக்கு. நான் அவரை எல்லாரையும் திட்டி மீட்டிங்லலாம் அரசியல் மீட்டிங் நிறையா பேசுவார் கண்ணதாசன், திட்டி பேசுவார். அவர் நாத்திகனாக இருந்ததுனால கடவுளெல்லாம் திட்டி பேசக்கூடியவர். எனக்கு அவர் கொடுத்து நான் சரியாக இருக்கேன் அப்படின்னோடனே அவருக்கு அப்பையிலேருந்து ஒரு இப்போ உடனடியாக நான் மகாபெரிவாளை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தேவர் அழிச்சின்னு போயிருக்கார். அவரை அழிச்சின்னு போய் அதுலேருந்து பெரியவாளை பார்த்ததுலேருந்து பக்தி வந்துடுத்து, அந்த ஆன்மீகத்துக்கு மாறிட்டார். நாஸ்திகமாக இல்லாமல் கடவுள் பக்தி அப்புறம் பெரியவா சொன்னார், இந்தமாரி மீட்டிங்லாம் இனிமேல் பேசாத, இனிமேல் ஆன்மீக சொற்பொழிவு நிறையா பண்ணுன்னு பெரியவாவோட அறிவுரைப்படி ஆன்மீக சொற்பொழிவுகள் நிறையா அதுக்கப்புறம் கண்ணதாசன் பண்ணியிருக்கார். அர்த்தமுள்ள இந்து மதம் எல்லாருக்குமே தெரியும், எழுதியிருக்கார். அப்படி அவர் ரொம்ப ஒரு நாத்திகனாக இருந்த கண்ணதாசன் மாறினது மகாபெரிவாளால் தான். இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இதைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான சம்பவம்
அதாவது எந்த ஒரு மனிதனுக்குமே கர்வம் இருக்கக்கூடாதுன்னு மகாபெரிவா உணர்த்தியிருப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மகாபெரிவாளோட பரம பக்தனான டாக்டர் ஒருவர் வரும்போதெல்லாம் நிறைய விலை உயர்வான பழங்களை வாங்கி வந்து மகாபெரிவாளுக்கு சமர்ப்பிப்பார். ஒரு சமயம் பெரியவா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் முகாமிட்டு இருந்ததை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் பண்ண அங்கே வந்தார். அந்த மருத்துவர் அங்கே வந்தார். வழக்கம் போல ஏராளமான பழங்களை வாங்கி வந்த அவர் முகாமை நெருங்கிய போது மகாபெரிவாளின் அணுக்க தொண்டர் ஒருவர் அங்கே நிற்பதை பார்த்தார். அடிக்கடி வருபவர் என்பதால் அந்த அணுக்க தொண்டரிடம் சகஜமாக பேசிய அவர் பேச்சோடு பேச்சாக ஒரு விஷயத்தை சொன்னார். மகாபெரிவா பிட்சை பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்படி விலை உயர்ந்த பழங்களாக பார்த்து வாங்கிட்டு வரேன். ஆனால் மடத்தில் உள்ள பெருச்சாளிகள் தான் அதை தின்னுதோன்னு சந்தேகமாக இருக்குது. அப்படி எதுவும் நடந்துடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த டாக்டர். அந்த தொண்டருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பேசாமல் இருந்துட்டார். உள்ளே போய் மகாபெரிவாளை தரிசித்தார் டாக்டர். பழங்களை அவர் முன்னாடி சமர்ப்பித்தார். பிறகு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு புறப்படுவதற்காக பிரசாதம் வேண்டி பெரியவா முன்னாடி பவ்யமாக கையை நீட்டினார். அவருக்கு பிரசாதம் தரல மகாபெரிவா. இவ்வளவு தூரம் இத்தனை பழத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, ஒரு வேலை இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. ஆச்சாரியா இப்படி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்னார் அந்த டாக்டர். சுமார் 2 மணி நேரத்துக்கு பிறகு இங்கே வா அப்படின்னு அந்த மருத்துவரை கூப்பிட்ட மகாபெரிவா பேசத் தொடங்கினார். இவ்வளவு விலை உயர்ந்த கனிகளை வாங்கி வந்திருக்கிறாய், ஆனால் உன்னுடைய மனசு அவ்வளவு உயர்ந்ததாக இல்லையே. இந்த பழங்களை எல்லாம் எனக்காக என்று வாங்கி வந்து விட்டாய். இதை என்னிடம் தந்ததுமே உன்னுடையது என்பது போய்விடுகிறது. ஆனால் அதன் பிறகும் நீ உன்னுடையதாகவே நினைக்கிறாய். அதை நான் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறாய். இங்கே எத்தனையோ பேர் எவ்வளவோ பழங்கள் உட்பட என்னென்ன முடியுமோ எல்லாம் கொண்டு வந்து தருகிறார்கள். எல்லாரும் தரும் எல்லாவற்றையும் நான் ஒருவனே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது முடியுமா? இங்கே மடத்துக்காக தங்களோட குடும்பத்தை விட்டு எத்தனையோ பேர் வந்து சேவை செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தர சந்நியாசியான என்னிடம் என்ன இருக்கிறது? பலரும் என்னிடம் தருவதைத்தானே நான் இவர்களுக்கு தர வேண்டியிருக்கிறது. இந்த மடத்தில் இருக்கும் பெருச்சாளிகள் நீ தருவதை தின்கிறது என்று சொன்னாயே, அப்படியானால் முதல் பெருச்சாளி நான் தானே. மகாபெரிவா அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துறார். சொல்லிட்டு குப்புன்னு வேர்த்து போயிடுறது அந்த டாக்டருக்கு. சகல அவயங்களும் நடுங்க. பெரியவா மன்னிக்கணும், ஏதோ ஆதங்கத்தில் வார்த்தைகளை முடிக்க முடியாமல் தழுதழுத்து விட்டார் டாக்டர். சரி, பெருச்சாளிகள் தின்னக்கூடாதுன்னு சொல்லிட்ட, அப்படின்னா இதையெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது இல்லையா? கேட்ட மகாபெரிவா யாருமே எதிர்பார்க்காதபடி அந்த பழங்களை எடுத்து பக்கத்தில் இருந்த ஜன்னல் வழியாக வெளியே எரிய ஆரம்பித்தார். தவிச்சு போயிட்டார் டாக்டர். அவசரமாக ஜன்னலை நெருங்கி தெருவை எட்டி பார்த்தார். அங்கே வரிசையாக நிறைய நரிக்குறவர்கள் நின்று அந்த பழங்களை பிடித்து கொண்டிருந்தார்கள். பெரியவா இங்கேருந்து தூக்கி போட எரிய எரிய அவள் அங்கே பிடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் டாக்டர் எட்டி பார்க்க அவர்தான் பழங்களை போடுகிறார்னு நினச்சி, சாமி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு குரல் கொடுக்கிறார்கள் கீழே இருக்கிற அந்த குறவர்கள் குறத்திகள் எல்லாம். இவர் ஜன்னல் வழியாக டாக்டர் பார்க்குறத பார்த்து மகாபெரிவா போடுறத டாக்டர் தான் போடுறான்னு நினச்சின்னு நீங்கள் நல்லா இருக்கணும் சாமின்னு சொல்கிறா. மகாபெரிவா மன்னிக்கணும், இனிமே வீணான கர்வமும் மற்றவர்களை தாழ்வாக நினைக்கும் எண்ணமும் எனக்கு ஒருபோதும் வராதுன்னு இந்த டாக்டர் சொல்லிட்டு மறுபடியும் மகாபெரிவா முன்னாடி விழுந்து வணங்கினார். கர்வம் போய்விட்டாலே சர்வமும் நல்லதாகவே நடக்கும். ஆசி வழங்கி ஆச்சாரியார் சொன்னது அங்கே இருந்த எல்லோருக்கும் கடவுளின் குரலாகவே ஒலித்தது.
வெளியே ஜன்னலுக்கு கீழே பாமர ஜனங்கள் நிற்பது பரமாச்சாரியாருக்கு எப்படி தெரிந்தது? அது பரம ரகசியம். சர்வேஸ்வரன் தானே மகாபெரிவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.